சொன்னேன் தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு வேலை வந்து இதை பரப்புறதான் அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரம் அவங்க மதத்தை பரப்புத்துட்டு என்ன வேணாலும் பரப்பிட்டு போட்டுங்க. அவங்க மதம் மாத்துறாங்கன்னு சொன்னா நான் வெளிப்படையாகவே சொல்றேன் விஷயம் என்ன தப்புன்னு கேட்குறேன். அவன் வர்றான், எனக்கு சோறு போடுறான், குடியிருக்க இடம் கொடுக்குறான், பிளேக்கு தொழுநோயின்னு தொற்று நோய்கள் எல்லாம் கண்டி மாரியாத்தா இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு வேப்பல் அடிச்சுக்கிட்டு இருந்த போது அவன் வந்து இது வியாதி, இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா இந்த வியாதி சரியாகும்னு சொல்லிட்டு என் உயிரை காப்பாத்தினான், என் பிள்ளைங்க உயிரை காப்பாத்தினான், எல்லாத்தையும் காப்பாற்றி முடிச்சுட்டு எல்லாத்துக்கு மேல 10 வருஷம் படிச்சா ஃபாதர் ஆயிடலாம்னு சொல்லலாம். அந்த உங்களுக்கு அந்த கேரண்டி கொடுக்குறாங்கல்ல. சாதி எல்லாம் ஒரு விஷயம் இல்ல, நீ படிச்சிட்டேன்னா ரெடி ஆயிட்டு வந்தா நீ. இதெல்லாம் ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆஃப் 20th செஞ்சுரியில தான் இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே தலித்து வேறுபாடு இதெல்லாம் வந்துச்சு. அவன் நோக்கம் உன்னதமானது தானே. அவன் சொல்றான்ல, யோ உங்க பாரியா நான் அங்கி போட்டுக்கிட்டு பாதிரியாரா இருக்கேன்ல, நீயும் படி, நீ என்ன மாதிரி பாதிரியாகி சாமியாகி ஜபம் பண்ணலாம், கருத்தருக்கு நெருக்கமாகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் ஒரு கோவில்ல வந்து என்ன உள்ள விடக்கூடாது, நான் ஒரு காலை வச்சுட்டேன்றதுக்காக என்ன தீட்டுன்ட்டு என் குடிசையை கொடுத்துறீங்க. இன்னொரு பக்கம் அவன் என் தோல்ல கை போட்டுக்கிட்டு ஏசுதான் உண்மையான கடவுள், வா பாஸ் நீயும் என் கூட சேர்ந்து சமாதானமா இருந்தா நான் உனக்கு அப்பம் தருகிறேன்னு கொடுக்குறேன். நான் யாரை மதிப்பேன் சார்? அதை வந்து நீங்க பண்ண மாட்டீங்க. பண்றவனையும் கெடுத்துக்கிட்டு பாவாடை ரைஸ்பர்க் கன்வெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க இழிவுபடுத்திட்டு எதுவுமே இல்லாம பாவாடைன்னு கிறிஸ்தவர்களை எவ்வளவு ஏளனமாக பேசியிருக்கிறார்கள். சோறு போட்டு இத ஒரு விமர்சனமாவே சொல்றாங்க, நீ சோறு போட்டு அவனை மதம் மாத்துறேன். இதுல என்ன சார் தப்புன்னு கேட்கிறேன் நான். சோறு இல்லாதவனுக்கு தான் போட்டு மதம் போட்டு தானே. விவேகானந்தர் சொல்லலையா பசித்தவனிடம் மதத்தை பற்றி பேசாதேன்னு, கடவுளை பற்றி பேசாதுன்னு விவேகானந்தர் சொல்லலையா? என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஒருத்தன் பட்னியா இருக்கான் பாஸ், அவனுக்கு கூட்டுன்னு போய் இந்தாயா புகாரி ஹோட்டல் பிரியாணி, அருமையான பிரியாணி, நீ சாப்பிடு. அவன் நல்லா சாப்பிட்டு பிடிச்சி திருப்தியா இருக்கும்போது இந்த பிரியாணி உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னது இயேசுநாதர். விரைவில் வருகிறார், அந்த கார்னர்ல தான் நின்று இருக்காருன்னு போய் சொன்னேன்னா நானும் வரேன் சார், போலாம் சார், இன்னொரு பிரியாணி சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது இயல்பு, அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். சாப்பாட்டுக்காக அல்லது காசுக்காக ஒருத்தர் மதம் மாறுறாருன்னா அந்த காசும் சாப்பாடு இல்லாதவங்க தானே மாறுவாங்க. ஆமா, அப்படியான ஒரு சூழல் அவங்க உருவாக்குனது யாருன்னு ஒரு கேள்வி வரும். யாரு உங்ககிட்ட என்கிட்டயே வந்து சொன்னா நாங்க 2 பேரும் போய் புகாரில பிரியாணி சாப்பிடுவோம், நீ கிளம்புன்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இது இயல்பு. ஸோ அவன் அந்த ஒரு டார்கெட்டா தான் இது சொல்றாங்க. இந்த மனசாட்சி இல்லாம இவங்க பேசுறாங்க. நீங்க ஏன்டா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை கட்டல தமிழ்நாட்டுல? மதமாத்திரான்னு சொன்னாங்க. நான் அதை மீண்டும் சொல்றேன், நான் மறுக்கவே இல்லை. ஆமாம், மதமாற்றத்தான் வந்தாங்க. அவன் யாருமே கால் வைக்க முடியாத பழங்குடியினர் கிராமத்துல போய் அவன் வேலை செய்யறான். நம்ம வந்து இன்றும் சொல்றேன், தொழுநாயுடுகளை பார்த்தால் நமக்கு ஒரு அருவருப்பு இயல்பா வரும்ல. நான் வெக்கத்தோட தான் சொல்றேன், எனக்கு வரக்கூடாது, வருது, ஓகேவா? பார்த்த உடனே ஒதுங்கி போறோம். அந்த தொழிலாளிகளை கட்டி தழுவி அவர்களோடு உறவாடி அவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மதர் தெரசாவை விட பெரிய கடவுள் எனக்கு தெரியலைங்க. மதர் தெரசா இயேசுநாதர் சிறந்த கடவுள்னு சொல்றான். நான் ஒரு தொழிலாளியாக இருந்தா நான் மதர் தெரசா பின்னால் செல்வேன், என்ன தப்பு? இந்து சமூகமே என்று பேசும் இவர்கள் இது போல தொழுநோயாளிகளுக்கோ நோயாளிகளுக்கோ பலவீனமானவர்களுக்கோ இவர்கள் என்ன வேலை செய்திருக்கிறார்கள்? உன் சமூகத்தை சேர்ந்த தலித்துக்கு நீ என்ன செய்திருக்கிற? அவனை அடிக்கிற, கோயிலுக்குள்ள வந்தானே அவனை அடிக்கிற. ஆனால் உன் சமூகத்தை சேர்ந்த தலித்துக்கு குறைஞ்சது நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? அந்த தலித்தை அடிச்சு புடிச்சு கோயில்கிட்ட வந்தானா உள்ள வராதன்னு தான் நீ சொல்லியிருக்க. அவனை கூப்பிட்டு உட்கார்ந்து, எப்ப சார் நீங்க உங்களுக்கு தலித்து வீடு கண்ணுக்கு தெரியுது? யூபி எலெக்ஷன் வந்தாருன்னா ஒரு தாக்கூர் யோகி ஆதித்யநாத் போய் தலித்து வீட்டுல உட்காந்து சாப்பிடுறாரு. சாப்பிடுறது இன்னொரு வந்து என்னன்னா, குப்பை தொட்டில நாய் கூட உட்காந்து சாப்பிடுற. அது ஏதோ அது ஒரு நியூஸாவே போடுறது. என்ன இதுல என்ன சாதனை கேக்குறேன். நீ போய் இப்ப எது செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அங்க போய் நீங்களும் நானும் நாய் பக்கத்துல உட்காந்து நாயோட சேர்ந்து சாப்பிட்டோம்னா, நாயோடு போய் இவங்க உட்காந்து சாப்பிடுறாங்கிறது செய்தி. ஒரு சக மனுஷன் அவன் வீட்டுல போய் உட்காந்து சாப்பாடு போடுங்க, உட்காந்து சாப்பிடுறது என்னமோ பெரிய தேவ தூதர்கள் இறங்கி வந்தது போல இதுக்கு சீனு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீ உன் மதத்தை சேர்ந்தவன்னா 1000 சாதிய பாகுபாடுகளை எல்லாம் சொல்லி நீ அவனை ஒடுக்கி வைக்கிற, மிதிக்கிற. இன்னொரு மதத்தை சேர்ந்த வந்து நீயும் என் தோழன் பிறப்பால் நீயும் நானும் ஒன்றுட்டு எவன் சொல்றான்னா நான் அவன் பின்னாடி போவேங்க. எனக்கு என்ன தப்புன்னு, இதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். பெரியார் மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. மானம்ன்றது மத மாற்றத்துல மானம் சுயமரியாதை ஒரு முக்கிய. ஆமா, வேற என்னங்க? சோறும் பணமும் மட்டும் இல்ல, மானமும் சுயமரியாதையும் கூட. நான் கேட்கிறேன், எங்கிருந்தோ ஜெர்மன் நாட்டில் இருந்தோ இங்கிலாந்தில் இருந்தோ வந்தவர்களுக்கு தெற்காசியாவில் ஒரு தீபகற்பத்தில் ஒரு தென்கோடி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பெண்கள் படிக்காமல் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்களே என்று அவர்களுக்கு இருந்த வருத்தம். 3000 ஆண்டு இந்து மதம், 3000 ஆண்டுலாம் இல்ல, 18,000 ராமாயணத்தில் கதை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அத்தனை ஆண்டு காலம் இந்து மதத்தில் இருந்த உங்களுக்கு ஏன் சார் இந்த அறிவு இல்லாம போச்சு? அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து வர்றவன் பொம்பளை பிள்ளைங்க படிக்கணுன்ற அறிவு அவனுக்கு இருக்கு. ஆனா நீங்க வந்து உங்கள் சமூகத்தில் 13 வயதில் ஒரு பெண் விதவையானால் அவள் மொட்டை போட்டுக்கிட்டு போய் ஊரில் மடத்தோட மொட்டைப்பா பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கணும்ட்டு சொல்லி வளர்த்தவர்கள் நீங்கள் இருப்பதிலேயே தாழ்ந்த சாதியாக கருதும் தலித்துகளுக்கும் பஞ்சமர்களுக்கும் இணையாக பெண்களை வைத்திருந்தவர்கள் நீங்கள்.
இருக்கிறதுலே கீழே பஞ்சமர்கள் தலித்துகள், அவங்களோட பெண்கள், உங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண்களே. தலித்து வந்து தெரியாம வேதத்தை காதுல வாங்கிட்டான்னு அவன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்ற மாதிரி பெண்களுக்கு சேர்த்து தானே சார் எழுதி வச்சிருக்கீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது 844 ஒருத்தன் வந்து பொம்பளை பிள்ளைங்களை படிக்கணும்னு சொன்னா அப்ப இந்த பொம்பளை பிள்ளைங்க விவரம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை செருப்பு கட்டி அடிக்குன்ற அச்சம், அந்த கோபம் தானே இவர்களுக்கு இந்த வேலை, இந்த 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 சர்ச்சு, இந்த ஸ்கூல் மேல கோபம் அப்படின்ட்டு நான் பாக்குறேன். ஆளா இருந்து ஆட்டி படைக்கிறார் தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்றது வருமா வராது?